ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.5. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் whose height is 2 meter and whose base area is 250 meter square. ஓகேவா? ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த சிலிண்டர் இருக்குது. ஓகேவா? இந்த சிலிண்டரில் இதை வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இதை ஃபுல்லாக இது வந்து ஒரு சர்க்கிள். அதை நம்ம டயாமீட்டர் அப்படி டின்னு டினோட் பண்ணுவோம். இதில் ஆஃப் தான் R = D/2. ஓகேவா? டயாமீட்டர் பை 2, டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடைக்கும். அப்போது டியை ஆஃபாக பிரிக்கும் போது நம்மளுக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா தெரியுமா? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா pi r square h square cubic units. pi r square h cubic units. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு பேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் சர்க்கிள். ஓகேவா? அப்போது பேஸ் ஏரியாங்கிறது pi r ஸ்கொயர். அப்போது பேஸ் ஏரியாங்கிறது இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரியுதா? பேஸ் ஏரியாங்கிறது இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம pi r ஸ்கொயர் எப்படி வச்சுக்கலாம், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகேவா? பேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250 இன்ட்டு ஹைட்டு 2. அப்போது நம்மளுக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும், 500. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு எல்லா வேல்யூம் எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகேவா? அப்போது வர ஆன்சரும் மீட்டரில் தான் இருக்கணும். நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுனால வால்யூம்ங்கிறது கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? அப்போ மீட்டர் கியூப். அப்போ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஈக்குவல் டு 500 மீட்டர் கியூப். ஓகேவா? தேங்க்யூ.